இன்ஃபர்டிலிட்டினாலே எல்லா விமனை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? இந்த மாதிரி பல மித்ஸை இந்த வீடியோவில் பிரேக் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், ஒரு உமன் கன்சீவ் ஆகலைன்னா ப்ராப்ளம் விமன் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியில் ஒரு பெரிய ராங் பிலீஃப். ஸோ இட்ஸ் 100% மித். இன்ஃபர்டிலிட்டி அஃபெக்ட்ஸ் போத் மென் அண்ட் விமன் ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணும். மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்க்கு 40% ரீசன் மென்னும், இன்னொரு 40% ரீசன் விமனும், அண்ட் லாஸ்ட்டாக 20% ரீசன் கம்பைன் அப்படின்னு சொல்லுது. லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இல்லை புவர் ஸ்பெர்ம் குவாலிட்டி இருக்கலாம். அது இல்லாமல் இந்த ஜெனட்டிக் இஷ்யூஸ் அண்ட் வேரிகோசில் எல்லாமே மெனோட இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கியமான காரணம். அண்ட் விமனுக்கு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் ப்ராப்ளம்ஸ், ஸ்பெசிஃபிக்லி PCOS அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ளஸ் பிளாக்டு ஃபெலோப்பியன் டியூப்ஸ். இது இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ், அது ரொம்ப முக்கியம். ஏஜ் ஃபேக்டர், இதனால கூட இன்ஃபர்டிலிட்டி வரலாம். பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருதுன்னா போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே மெடிக்கல் செக்அப்க்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ப்ராப்ளம் யாருக்குன்னு கண்டுபிடிச்சு மென்னுக்குன்னா ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட்டை போய் பாருங்க, அண்ட் விமனுக்குன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்க. பார்த்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக அமையும்.